வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் வித் கண்ணன். இந்த செஷனில் நம்ம ஒயிட் கேண்டில் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து நியூவாக டெவலப் பண்ண ஒரு இண்டிகேட்டர். இதில் வந்து பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை வந்து கண்ணன் சார் டிசைன் பண்ணியிருக்காரு. இதை ஃபர்தராக வந்து இதனோட டீட்டெயில்ஸ் வந்து வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் போடுங்க சார். இந்த ஒயிட் இந்த இது வந்து ட்ரேடிங் இண்டிகேட்டரில் வந்து ஒரு ஆடானாக வருது. இப்போதைக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஆன் ரெக்வஸ்ட்டில் இப்போ கொடுத்துட்ருக்காரு. இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபர்தராக இதனோட டீட்டெயில்ஸ் வந்து பின்னால் வர ப்ரெசன்டேஷனில் என்னங்கிறது சொல்கிறோம். யூஸ்வலாக வந்து ஒரு நம்ம ட்ரேடிங் எனி சார்ட் வியூங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து நீங்கள் பார்க்கல லைன்ஸாவோ பாரோ இல்லை வந்து கேண்டில்ஸோ இந்த மாதிரி பார்ப்பீங்க. நம்ம இந்த கேண்டிலில் வந்து இப்போ வந்து கேண்டில் பேஸ்டாக வந்து ஒரு இண்டிகேட்டரை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக நம்ம அந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கேண்டில்ஸோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். ரெட் கேண்டில் அப்படின்னா ஒரு பியரிஸ்னஸ், அதாவது செல் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கும். க்ரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பை, அதாவது ஒரு புல்லிஷ்னஸை காமிக்கும். இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணையில் இன் பிட்வீன் வந்து ரெட் கேண்டலுக்கும் க்ரீன் கேண்டலுக்கும் இடையில ஒயிட் கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த ஒயிட் கேண்டில் வந்து பியூராக ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி அந்த இண்டிகேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அந்த ஒயிட் கேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேட் செட்டப்பை எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஐ மீன் ட்ரேடை எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஒயிட் கேண்டில் இண்டிகேட்டர், அதாவது இந்த இண்டிகேட்டரை வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே யூஸ் பண்ணலாம். அக்ராஸ் த இண்டெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிஃப்டி ஆகட்டும் சரி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஆகட்டும் சரி, இண்டெக்ஸோட ஃபியூச்சர் ஆகட்டும் சரி, அந்த ஃபியூச்சரில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் சார்ட்டாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ப்ரைஸ்லேயுமே இந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகும். எந்த மார்க்கெட் ஆனாலும் சரி, இப்போ வந்து நிஃப்டினா நம்ம ஒரு இந்த மார்க்கெட், ஐ மீன் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். எல்லா எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஒர்க் ஆகும். ப்ளஸ் எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து உங்களோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும் சரி, லோயர் டைமோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடரோ, ஒரு இன்வெஸ்டர்னா ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை எவ்வளோ தூரம் ரன் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்குன்னா எவ்வளோ நாளுக்கு வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் உங்கள் ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ராஃபிட்டபுளாக. இல்லை வந்து ரிஸ்க் வருது அப்படின்னா அதில் வந்து உங்களோட ரிஸ்க்கை எங்கே வந்து நீங்கள் அந்த ரிஸ்க்கை கட் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் உங்களோட டிசிஷனை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியல் டைமில் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இதை ஃபர்தராக வந்து இந்த இண்டிகேட்டர் எங்கே ஃபார்ம் ஆகுது, ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை வந்து டவுன் ட்ரெண்ட்லேயோ இல்லை வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இப்போ எங்கே ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபார்ம் ஆகிற கேண்டில் என்ன சொல்லுது, அதனோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதில் எப்படி நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்தராக வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இந்த ஒயிட் கேண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி நம்ம அந்த கேண்டில்ஸை யூஸ் பண்ண போகிறோம், ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி வந்து அந்த கேண்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து நிஃப்டியோட சார்ட்டு வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.
இப்போ வந்து நீங்கள் இந்த நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்டில் வந்து நீங்கள் ஒரு எல்லோ கேண்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் கேண்டில். இப்போ வந்து ஒயிட் கேண்டிலை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே உங்கள் இண்டிகேட்டர் வந்து அதனோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணுது. இதுக்கு அடுத்து வர்ற கேண்டில் ஒரு எல்லோ கேண்டில் பின்னால் நம்ம பேசுவோம். இந்த ஒயிட் கேண்டிலோட ஹை லோ மார்க் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக வர்ற சப்சீக்வெண்ட்டான கேண்டில்ஸில் எந்த கேண்டில் வந்து அந்த ஒயிட் கேண்டிலோட லோவையோ இல்லை வந்து ஒயிட் கேண்டிலோட ஹையோ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்மளோட ட்ரேட் செட்டப் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் வந்து அந்த ஒயிட் கேண்டிலை வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடு வந்து ஒரு பை சைடு ட்ரேடு வந்து இங்கே இனிஷியேட் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு ஒயிட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணோன்னே உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு கால் சைடு, அதாவது ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை அப்படி கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லாங் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக அங்கே இருக்குது. இந்த லாங் ட்ரேடை வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா, இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு மேலே போயிடுச்சு. மேலே போய் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லாங் ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறீங்க. இந்த லாங் ட்ரேடு வந்து நெக்ஸ்ட்டு ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த பொசிஷனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அந்த ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வர சப்சீக்வெண்ட் கேண்டில்ஸு அந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா இல்லை மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த ட்ரேடை நீங்கள் ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இஃப் இட் இந்த சப்சிக்வெண்ட்டாக ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ஒயிட் கேண்டிலுக்கு மேலே ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அந்த லாங் ட்ரேடை திருப்பி ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதர் சினாரியோவில் நீங்கள் பார்க்குற ஒயிட் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் அந்த பொசிஷனை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரேடை முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பவுமே வந்து எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் அந்த டைம் ஃப்ரேம்லேயே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இல்லை உங்களுக்கு வந்து மைனர் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து மைனர் டைம் ஃப்ரேமில் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஃபர்தராக அந்த ட்ரேடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற கண்டிஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம ரியல் கேஸில் வந்து பின்னால் பார்ப்போம். இது வந்து ஒரு லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம ஒரு கேஸ் எக்ஸாம்பிளாக இதை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் சைடு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஒயிட் கேண்டிலோட ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்கள் இண்டிகேட்டர் வந்து ஹை லோ மார்க் பண்ணும். எப்போ வந்து இந்த லோ பிரேக் ஆகுதோ அந்த லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபர்தராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஒயிட் கேண்டில் வரைக்கும் இந்த ட்ரேடை நீங்கள் ஒரு லாங் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஷார்ட் சைடு ஒரு பெரிய லாங் ட்ரேடாக கொண்டு போகலாம். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோ கட் ஆகிருக்கு. ஃபர்தராக வந்து எல்லாமே பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்த ஒரு பேனிக் இல்லாமல் சைக்காலஜி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த ட்ரேடை நீங்கள் நெக்ஸ்ட் ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு ஒயிட் கேண்டிலுக்கு அதுக்கு அடுத்து வர்ற கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ணுதா கீழே க்ளோஸ் பண்ணுதான்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் திருப்பி ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணவும், மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஷார்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ட்ரேடை நீங்கள் பிளான் பண்ணலாம். இது வந்து ஒரு ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கிற ஒரு இங்கே ஒரு கேஸ், அதாவது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து அடுத்த இப்போ நம்ம ரெண்டு விதமான மார்க்கெட் பார்த்துட்டோம். இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஒரு டவுன் ட்ரெண்டில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா என்ன மாதிரி சினாரியோ நடக்கும், இந்த இண்டிகேட்டர் வந்து எந்த வகையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு சினாரியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ரைட்லேருந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஒயிட் கேண்டிலோட ஹை லோ இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஈவன் வந்து க்ளோசிங் ப்ரைஸு, ஓப்பன் ப்ரைஸு, இது எல்லாமே. ஏன் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் பக்கத்து பக்கத்தில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ பக்கத்து பக்கத்தில் ஃபார்ம் ஆகல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸில் ரொம்ப க்ளோஸில் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு லாங் ட்ரேடு வந்து பிரேக் அவுட் ட்ரேடு கிடைச்சா மட்டும் போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்கேல்ப் பண்ணையில் இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா கேண்டிலோட ஹை லோ இந்த எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கான ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் தான் அந்த ட்ரேடில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கேண்டலுக்குள்ளே வர ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ் வந்து எல்லோவில் வரையில் உங்களுக்கு வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுது. இது ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருந்ததுன்னா இந்த ஒயிட் கேண்டலோட ஹையை கட் பண்ணால் வந்து லாங் ட்ரேட் ஆகும், லோவை கட் பண்ணால் ஒரு ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நீங்கள் பார்க்கணும். இந்த வித்தின் த கேண்டில்குள்ளே, அதாவது ஒயிட் கேண்டில்குள்ளே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்போ ஒரு எல்லோ கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற பட்சத்தில் எல்லோ கேண்டிலோட ஹை லோ அந்த எல்லாமே ஒரு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ப்ரைஸாக இருக்கும். அப்போ வந்து லோ லோவில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக ஃபார்ம் ஆகிற கேண்டிலை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் மேக்கிங் இருக்கும். இது வந்து ரியல் கேஸ் சினாரியோவில் சார் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது ஒரு ஃப்ளேவருக்காக சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் வந்து இண்டிகேட்டர் வந்து என்ன மாதிரி கேண்டில் பேட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸில் அப் ட்ரெண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த அப் ட்ரெண்டில் உங்களுக்கு எல்லோ கேண்டில் வராது. டவுன் ட்ரெண்ட்லேயும் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இந்த எல்லோ கேண்டில் ஃபார்ம் ஆகாது. அதுதான் வந்து இப்போ இந்த பிக்சரை பார்க்கையில உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். 302 கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எல்லோ கேண்டிலும் ஃபார்ம் ஆகிருக்காது. ஏன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அப் சைடாக இருந்தாலும் சரி டவுன் சைடாக இருந்தாலும் சரி டூ எல்லோ கேண்டில்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த நம்ம ட்ரேடோட டார்கெட்டும் இல்லை வந்து சப்போர்ட் டார்கெட் இந்த சென்ஸ் டார்கெட்னா ஸ்டாப் லாஸு ப்ளஸ் டார்கெட்டு, இல்லை இன்னொரு வேலை சொன்னோம்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து ஒரு எல்லோ கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இப்போ மார்க்கெட் சைட்வேஸில் போகாது, மேலே கீழே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப க்ளோஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ட்ரேட் செட்டப் வந்து கொஞ்சம் இங்கே வந்து நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடரோ என்ன டைப் ஆஃப் ட்ரேடரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் போங்க சார். இந்த கேண்டில் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து ட்ரையலுக்காக நம்ம கொடுக்குறோம். ஃபர்தராக வந்து ப்ரைஸிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெலகிராம் குரூப்பில் நாங்கள் பின்னால் சார் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கேண்டில் இண்டிகேட்டர், அதாவது ஒயிட் கேண்டில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ண விரும்புகிறவங்க சாரோட டெலகிராமுக்கு பர்சனலாக வந்து அவங்களோட டெலகிராம் ட்ரேடிங் வியூட ஐடியை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ், அதாவது 2 வீக்ஸ் வந்து இந்த ப்ரொமோஷன் அவைல் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேட் செட்டப்பில் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் ஐடி அந்த கீழே வந்து டெலகிராம் குரூப் ஷேர் பண்ணுவோம். அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் உங்களோட இண்டிகேட்டரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கேண்டில் ட்ரேட் வந்து ஒரு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரேடிங் வியூவில் இப்போ அவைலபிளாக இருக்குது ஆன் ரெக்வஸ்ட்டு. நீங்கள் அந்த இதை அவைல் பண்ணுறதுக்கு முன்ன சொன்னது போல் உங்களோட ட்ரேடிங் வியூவோட ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணணும். இது அக்ராஸ் த செக்டரு, அக்ராஸ் த மார்க்கெட்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கரெக்டான சிக்னல் இந்த சென்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. அட்வான்ஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி இதை இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது பவர்ஃபுல்லான ஒரு டூல். இது நீங்கள் உங்களோட ட்ரேடிங் செட்டப்பில் நீங்கள் போட்டு உங்களோட ட்ரேடு வந்து என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் இருக்கிற இதுக்கு உங்கள் பர்சனல் ட்ரேடிங் வியூ ஐடியை ஷேர் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து ரியல் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபர்தர் காண்டாக்ட் சாரை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை டெலகிராம் குரூப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ பாலா. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுங்க சார். இந்த இது வந்து பார்ட் 1 போட்டுருங்க. அதான் இது பார்ட் 1 போட்டுறேன், ஏன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ம் ம் புதுசாக வந்து திருப்பியும் வந்து ரெக்கார்ட் போட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த ஃபுல்லாக நம்மளுக்கு வரும். ம் 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 அப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணிடுவா. இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து நீங்கள் நிஃப்டியை சார்ட்டை போட்டு நீங்கள் ரெக்கார்ட் நீங்கள் அமுத்திடுங்க. ஓகே. அமுத்திட்டு
இப்போ வந்து முன்னால் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டோம். இப்போ ரியல் கேஸில் வந்து ஒரு இண்டெக்ஸை, அதாவது நிஃப்டியை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு ம், ஹை ம். டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே.